மயிலாடுதுறை மாவட்டம் சீரழி வட்டம் பழையார் கிராமம் சிந்தனை சிப்பி மாவை சிங்காரவேலர் பதிவு பெற்ற விசைப்படகு சார்பாக இங்கே பேச நாங்கள் உங்களை அழைச்சிருக்கிறோம். இது நாங்கள் பேசுகிறது முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை மனுவாக வைக்கிறோம். ரெண்டாவது, விடுமுறை விட்டு 10 நாள் கூட நாங்கள் தொழிலுக்கு போகல. மற்ற போட்டு புறம் அப்படியே கட்டி கிடக்கு. காரணம், கடல் வளம் அழிஞ்சு போச்சு. கடல் வளம் அழிஞ்சதுக்கு பழையத்தில் அதிநவீன இன்ஜினு, பொருத்தப்பட்ட இன்ஜினு கடலை அழிச்சிட்டு இருக்கு. அதை பல முறை பிசிரசிக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், கடிதம் கொடுத்தோம். அவங்க எதுவுமே கண்டுக்காமல் இப்போ 5வது மாதம் ஆய்வுக்கு வந்தது. ஆய்வுக்கு வரும்பொழுதும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆய்வில் நிறைய போட்டு நீக்குங்க, 700 ஹார்ஸ் உள்ள இன்ஜின் இருக்குது அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ போயிட்டு சின்ன சின்ன குஞ்சு மீன், காணங்கத்தை, துள்ளுகண்டை, கிழிசை, இந்த மாதிரி நவரை, இந்த மாதிரி மீன் பூரா சேர்ந்து சிலிங்காக வச்சு அடிக்கிறாங்க. குஞ்சு மீன்லாம் பொறிக்கிற மீனில் டன்னு கணக்கில் அடித்தாக்கா எப்படி கடல் வளம் பெறும்? இதை அரசாங்கம் கண்டுக்கவும் மாட்டுது. அரசாங்கம் சொல்றதை விட இங்கே உள்ள மீன்துறை கண்டுக்கவும் மாட்டுது. அதை மீன்துறையை கண்டிக்கிற அளவுக்கு கடல் வளத்தை பெருக்கிறதுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அரசு விடுமுறை 60 நாள் விட்டுது அரசு. அந்த விடுமுறை நாளில் தடைக்காலத்தில் இந்த சின்ன போட்டு, அதாவது லம்பாடி இன்ஜின் போட்டு 10 to 40 ஹார்ஸ் வரைக்கும் உள்ள இன்ஜினு, பொருத்தப்பட்ட இன்ஜின் பூராவும் கடலில் போய் நவர வலை, சுருக்கு வலை, சுத்து வலைன்னு சொல்கிற சுருக்கு வலை, இது கனா வலை, இதெல்லாம் போட்டு கடலை அழிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் விசைப்படகு சும்மா தான் கட்டி கிடக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்னா தெரியல. முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை என்னன்னு கவனிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இப்போதைக்கு இந்த எங்கள் போட்டுக்கு ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்ததுன்னா 30,000 வரைக்கும் செலவாகும். 20,000 கூட பாடு இல்லை. இப்போ 10,000 கூட கிடைக்கல. டீசல் கடன் தான் வருது. அது கூட இல்லாமல் தான் நம்ம கட்டி வச்சோம். பாருங்க, எல்லாமே கட்டி கிடக்கு. போட்டு பூராவும் கட்டி கிடக்கு. அந்த பெரிய போட்டு பூராவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன எடுக்கிறாங்கன்னா, சின்ன குஞ்சு மீன், ஓரமாக இருக்கிற குஞ்சு மீனை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. கடல் வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல முறை இந்த செய்தியை பிசிரசிக்கு, ஏடிக்கு பல தடவை சொல்லிட்டோம். இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, இது செய்யுங்கன்னு. அடுத்தது 26 கோடிக்கு துறைமுகம் விரிவாக்க பணி ஆரம்பித்தாங்க. விரிவாக்க பணி ஆரம்பித்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. எஸ்டிமேட் காப்பியில் இருக்குது 700 மீட்டர் ரோடு போடணும்னு, சைக்கிள் ஸ்டாண்டு போடணும்னு இருக்குது, லைட்டு வசதி, ரோடு வசதி, தண்ணி வசதிலாம் இருக்குது போடணும்னு. ஆனால் ஒன்றுமே செய்யலை. இப்போ முடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆழப்படுத்தணும்னு இருக்குது. ஆழப்படுத்துறது கொஞ்சம் தான் ஆழப்படுத்திடுறாங்க. இதுக்கு எல்லாமே ஏடி தான் காரணம். ஏடி தான் இதுக்கு, இந்த பிசிரசி ஆஃபீஸர் தான் இதுக்கு காரணமாக இருந்து எல்லா வேலையுமே செய்கிறாங்க.